நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம மல்லியோட வாழ்க்கைக்கு இவ்வளோ சீக்கிரம் ஒரு முற்றுப்புள்ளி குடுக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா, ஆரம்பத்தில இந்த மல்லியும் வந்துட்டு விஜய் கிட்டேருந்து பிரிக்கணும்னு இந்த போலி ரேணுகா திட்டமிட்டாங்க. அதன்படி வந்துட்டு இந்த கதிரேசனும், நிஷாவும் செயல்பட்டாங்க. இப்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டு கண்டிப்பா வெண்பாவும், நம்ம விஜயும் இருக்கக்கூடாது. இந்த ரேணுகா கூட இருந்தா மட்டும் தான் கூடிய சீக்கிரத்தில அவளுடைய மனநிலை பாதிக்கப்பட்டது சரியாகுன்ற மாரி ஒரு காரணத்த எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா, இப்ப பார்த்தீங்களானா, இந்த நிஷா இருந்துகிட்டு, இப்ப நம்ம வெண்பாவும் நம்ம கூட ஆயிடுச்சு. வெண்பாவுக்கு அம்மாவா இந்த ரேணுகா அக்கா இருக்கும்போது, எதுக்கு பாரமா இந்த மல்லி? அவள வந்துட்டு அறுத்து விட்டா நல்லாருக்கும். அப்படின்ற ஒரு ஆலோசனைய இந்த கதிரேசன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்துட்டு தூரத்திலருந்து பார்க்குறம்போது, இந்த நன்றி விசுவாசமா இருக்கிற நம்ம மல்லியோட விஸ்வரூபம் இந்த நிஷாவுக்கும், இந்த கதிரேசனுக்கும் தெரிய போறது கிடையாதுங்க. ஆரம்பத்தில இது போலி ரேணுகா தான். இவங்க கிட்ட இருக்கிற மொத்த சொத்து மதிப்பும் பறிபோனதுக்கு அப்புறம் தாங்க நம்ம மல்லியோட விசுவாசம் அவங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா, இப்ப நம்ம நிஷா சொன்னபடி இப்ப தான் நம்ம கதிரேசனும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமா நிஷா, நீ சொன்னதும் வந்துட்டு கரெக்ட் தான். ஏன்னா, இந்த மல்லி வந்துட்டு எதுக்கு அந்த ஒரு வீட்ல பாரமா இருந்துகிட்டு, ஏன்னா இந்த மல்லியே அந்த ஒரு வீட்ல பாரமா இருக்கிறதும், இந்த அன்னபூர்ணி, இந்த கதிரேசன் வந்துட்டு ரொம்ப ஆணித்தனமா சொல்லிட்டு இருக்காங்க. மனோகரனும் எல்லாருமே வந்துட்டு வேஸ்ட்டு தான் அந்த ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறது. விஜய் மாப்பிள்ளை தம்பிக்கு ஒரு தொந்தரவு தான். அதனால இதுக்கான வேலைய வந்துட்டு நம்ம கூடிய சீக்கிரத்தில பார்க்கணுன்ற மாரி அவ்வளோ உரிமை வந்துட்டு சொல்றாங்க. ஆனா நம்ம விஜய் வந்துட்டு இந்த ஒரு உண்மைய கேட்டுக்கிட்டு கண்டிப்பா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு பயங்கர ட்விஸ்ட்டா இருக்குங்க. கண்டிப்பா நம்ம விஜய் மட்டும் நம்ம மல்லிய அறுத்து கழிச்சிட்டாவா விஜய் செய்த முட்டாள்தனமான காரியம் எதுனாவா அது இதுவா தாங்க இருக்கும். மல்லியோட நல்ல குணம் தெரியாம இந்த போலி ரேணுகா வந்துட்டு குணமாகணும்னு அவசரப்பட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ள போனதும், நம்ம மல்லி கிட்டேருந்து நம்ம வெண்பாவை பிரிச்சதும் ரொம்ப பெரிய முட்டாள்தனம் தாங்க. ஆனா, இதன்படியே வந்துட்டு வர வர நம்ம நிஷாவோட பேச்ச கேட்டு நம்ம விஜய் ஏமாறுறத யாராலுமே தடுக்க முடியாதுங்க. கண்டிப்பா இந்த கூட இருந்து இந்த நாயோட விசுவாசமும், நரியோட நன்றி விசுவாசமும் இந்த கதிரேசனுக்கும், இந்த நிஷாவுக்கும் தெரிய போறது கிடையாதுங்க. ஏன்னா, அவமானப்பட்டா மட்டும் தாங்க தெரியும். இப்போ வரைக்கும் நம்ம மல்லி அந்த ஒரு வீட்டுக்காக எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க, அந்த வீட்டுக்காக எவ்வளோ பாரத்தை வந்துட்டு சுமந்துருக்காங்க அப்படின்ற உண்மை தெரியாமல் ரொம்பவே வந்துட்டு கீழ்த்தரமான காரியத்தில் நம்ம விஜய் அவங்க கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஆட்டத்துக்கு எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரத்தில் ஒரு அழிவை கொடுக்கணுன்னா நம்ம அன்னபூர்ணியால் மட்டும்தாங்க முடியும். இப்போ நம்ம மல்லியோட வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு மீடியா முன்னாடியே போயிட்டாங்க. அது உண்மையிலே மனநிலை பாதிக்கப்பட்ட ரேணுகாவா, இல்லை இவங்களுடைய பேர் வந்துட்டு சுடரியா அப்படின்ற உண்மை எல்லாருக்குமே வந்துட்டு தெரியுங்க. ஆனால் இந்த விஜயோட மரமண்டைக்கு தாங்க அப்படின்ற உண்மை தெரியாமல் இருக்குது. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி திருப்பமும் சுவாரஸ்யமும் இந்த நிஷாவுக்கு அமைஞ்சிருந்தாலும் நம்ம விஜய் கடைசியில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, நம்ம விஜய்க்கு நம்ம மல்லி வேணுமா வேணாவா அப்படின்ற ஒரு முடிவை நம்ம விஜய் கொடுக்க போகிறாங்க. நம்ம விஜய் எடுக்கிற முடிவில் தான் நம்ம மல்லி வீழ்றதும் அவங்க கூட சந்தோஷமாக வாழ்கிறதும் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நம்ம மல்லிக்கு வந்த இந்த ஒரு கஷ்டமான நிலைமை வேறு எந்த ஒரு பொண்ணுக்குமே வரக்கூடாதுங்க. நம்ம விஜய் வேணும்னா அந்த ஒரு வீட்டில் வேலைக்காரி மாதிரி பொண்டாட்டி மாதிரி இருக்கணும், வேணான்னா எல்லாமே பொட்டி பொடுக்கையை கட்டிக்கிட்டு கிளம்பணும். இது ரொம்பவே வந்துட்டு அந்நியங்க. ஆனால் நம்ம நாகுக்கு மட்டும் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு தெரிய வந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே உண்டுல நாக்கிறது கன்ஃபார்முங்க. இப்போவே மல்லி ரேணுகா வந்துட்டு இறந்து போயிட்டு எப்படி உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி நம்ம நாகுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருதுங்க. நம்ம நாகுவோட வலையில் சிக்கனா மட்டும்தாங்க இவங்களுடைய சின்னாப்பண்ணமான சுயரபம் ஒளிய வரும். ஏன்னா நம்ம நாகுவும் நம்ம பாபுவும் மல்லி சந்தோஷமாக இவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு தடங்கள் வரும்னு கொஞ்சம் கூட